2 பேரை வெட்டி கொன்னு இருக்காங்க. பசங்க சின்ன பசங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல முட்டத்துல ஏன் சாராயம் விக்கிறீங்கன்னு கேட்டதுக்கோசரம் 2 பேரை வெட்டி கொன்னு இருக்காங்க. இப்பெல்லாம் எங்கேயோ ஒரு எதிரி ரவுடி. இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு ரவுடி. அவன் கத்தி வச்சிருக்கான். ஊன்னா கோவம் வந்துருது. அம்மான்னு கூட பார்க்க மாட்டான். எடுத்து குத்தி போடுறான். அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நாடு. நான் என்ன கேட்கிறேன், ஊர்ல ஒருத்தன் வந்து சாராயம் விக்கிறான், கஞ்சா விக்கிறான்னா ஊர்காரனா சேர்ந்து போய் கேட்கணும். என் வீட்டு பிள்ளைங்க பாதிக்கப்படுது விக்கிறதுனால அவரு கேளுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவன் ஊர்காரன மாமா பைய மாதிரி ஒதுங்கி நிக்க கொள்ள. ஏன்னா அவன் நம்ம கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அவனும் போய் வாங்கி சாப்பிடுவான். அப்படி இருக்கும்போது உங்க 2 பேருக்கு என்ன தம்பி? இப்ப நீங்க போய் கேட்டதுனால உங்க உசுறு தானே போயிட்டு ஊர் மத்தியில செலவைக்க போறாங்களா? உன் ஐயப்ப தானே பண்ணாதே நிக்கிறான். அப்படி இல்ல தம்பி, ஒரு கை தட்டலாம் ஓசை எழும்பாது தம்பி. ஊர்காரங்க சேர்த்துக்க. ஊர்காரனே குட்டி கொடுத்த பைய மாதிரி மாமா பைய மாதிரி ஒதுங்கி நிக்கிறானோ பயந்துகிட்டு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும். நிறைய ஊர்ல இது நடக்குது. சேர்ந்து கேட்கறது இல்ல. ஒரு ஆளா போய் ஏன் கேக்குறீங்க? அவனுக்கு இல்லாத பிரச்சனை நமக்கு என்ன? நம்ம கண்ட்ரோலா இருந்துட்டு கரெக்டா போய்க்க வேண்டியது. நம்ம போய் திருத்துன்னு நினைக்கிறது நமக்கு தப்பு தானே. வெட்டுனவனுக்கு நான் சொல்றேன், வெட்டினீங்க எல்லாம் 2 பாவம் வாழ வேண்டிய பசங்களை வெட்டி இருக்கீங்கல்ல. நீ கத்தியால குத்தி கொன்னியா அதே நிலைமை உனக்கு வரும். சத்தியமா ஒரு இணையதான ஒருத்தர் சீனிவாசபுரத்துல ஒருத்தருக்கு நடந்தது. அதே மாதிரி சொல்றேன், உனக்கும் அதே நிலைமை வரும். ஒரு உசுறு வாழ வேண்டிய உசுறு. உங்களுக்கு கண்டுக்காதீங்க. ஊர்ல 50 பேர் இருந்தா 50 பேர் சேர்ந்து கேட்டா கேளுங்க. தனியாலாம் எவனையும் யாரும் கேட்காதீங்க. திருத்துன்னு நினைக்காதீங்க.